ஸோ இன்னைக்கு நாம சேத் மாஸ்டரோடைய இன்னும் கொஞ்சம் ஞானத்தை தெரிஞ்சுக்க போறோம். நேத்திக்கு கொஞ்சம் பார்த்தோம். நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நினைவு மனம் அப்படின்ற விஷயத்தின் மேல நேத்திக்கு பார்த்தோம். ஸோ நேத்திக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது நம்ம டெய்லி வாழ்க்கையில நாம பார்த்துட்டு இருக்கிற ஒரு சகஜமான ஒரு விஷயம், யதார்த்தம் இது. இது ஏதோ கம்ப சூத்திரமோ கிடையாது, யாரோ சொன்னது கிடையாது. இது யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில ஒண்ணு டெய்லி நாம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுல சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதையே தான் ஈஸியா நமக்கு புரியுற மாதிரி இப்ப நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற ஞானம் அந்த மாதிரி இருக்கு. இது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் சேத் மாஸ்டர் வந்து ரொம்ப அழகா சேனலிங் முறையில ஜெயின் ராபர்ட்ஸ் அப்படின்றவங்களுக்கு சேனலிங் மூலமா இந்த ஞானத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஞானத்தை தான் நாம இப்போ ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஞானம் அப்படின்றது பல வகைகள்ல நமக்கு கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க பார்க்கறத விஷனா பார்க்கறத அவங்க எழுதுவாங்க. சில பேர் அதை சொல்லுவாங்க, சில பேர் அவங்களுக்கு உள்ள இருந்தே வரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க மேல் உலகங்கள்ல பார்த்ததை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு இங்க வரும்பொழுது அவங்க அதை படைப்பாங்க அந்த மாதிரி. ஆனா இவங்க சேனலிங், அதாவது அந்த ஆசானை வந்து இவங்க மூலியமா இந்த மெட்டீரியலை கொடுக்குறாங்க, இந்த சப்ஜெக்ட கொடுக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ராபர்ட் பட்ஸ் அப்படின்றவர் இத எழுதினாரு. ஸோ அதை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய இந்த யதார்த்தம் நாமளே தான் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இவருடைய மெயின் கான்செப்டே. யாருமே எதையுமே உருவாக்கல, நம்ம வாழ்க்கைய நாமளே தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப அந்த வாழ்க்கை எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய அந்த நினைவு மனம் இருக்கு இல்லையா, கான்சியஸ் மைண்ட். அந்த கான்சியஸ் மைண்ட்ல நாம பார்க்குற விஷயங்கள் அண்ட் நம்மளுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், நம்ம நடைமுறையில இருக்கிற விஷயங்கள், நம்மளுடைய உணர்ச்சிகள், இதெல்லாமே தான் நம்மளுடைய இந்த வாழ்க்கைய உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றத நாம பார்க்க போறோம். அதாவது நமக்கு சில நம்பிக்கைகள் அப்படின்றது இப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல நாம நம்பிக்கை வச்சிருப்போம். அந்த நம்பிக்கைகள் எப்படி நமக்கு செயல்படுது, அது சரியானதா தவறானதா, எப்படிப்பட்ட நம்பிக்கைகளை வைக்கணும், எப்படி அதை நாம மாத்திக்கலாம் அப்படின்ற விஷயத்த பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், நம்பிக்கை வச்சா அது நடந்துரும், நம்பணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஆனா அந்த நம்புறது கூட எப்படி நமக்கு ஒரு தடையா இருக்கு, எப்படி அது நமக்கு ஒரு வரமாவும் இருக்கு அப்படின்றது தான் இவரு என்ன சொல்றார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப நாம ஃபர்ஸ்ட் நம்ம யாரு அப்படின்னு கேட்டா நம்ம ஆண் மக்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நாம இந்த உடல் அல்ல. இப்ப இது ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு நம்ம தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா. ஆனா இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது என்னன்னா, நாம படைப்பாளர்கள் கூட. பத்ரி சார் சொல்லுவார் எப்பவுமே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ் அண்ட் மை டியர் கோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் இங்க நம்மள நாம படைக்கிற சக்தி கூட நமக்கு இருக்கு அப்படின்னு அவரு நம்மள, அதனாலதான் கோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு பத்ரி சார் நம்மள அழைப்பாரு. நம்ம உட்கார்ந்துருந்தோம் ஒரு கேதரிங்ல, எல்லாருமே ஒரு ஒரு செஷன் நடக்குது, தியானமா யஜ்ஞங்கள்ல எல்லாரையுமே பத்ரி சார் இப்படிதான் வரவேற்பாரு. அப்ப நமக்கு அவ்வளவு அந்த திறன் இருக்கிறதால தான், நமக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதால தானே அவங்க நம்மள அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அப்ப நாம இத கூட நம்ம நம்பணும். இது நம்மளுடைய யதார்த்தத்தை ஏன்னா நாம தான் உருவாக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க, அது மட்டும்தான் உருவாக்குதல் கிடையாது. ஆனா ஒவ்வொரு தனி நபர் கூட நாம நம்மளுடைய இந்த வாழ்க்கைய அடுத்த நாள் அடுத்த அடுத்த நாள நாம தான் உருவாக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த பௌத்தீக யதார்த்தத்தை உருவாக்குறவங்க கூட கிரியேட்டர்ஸ் தானே. சோ நம்ம எல்லாருமே கோ கிரியேட்டர்ஸ் தானே. அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ நாம எல்லாருமே கிரியேட்டர்ஸ் தான், படைப்பாளர்கள் தான். நம்மளுடைய வாஸ்தவங்களை, யதார்த்தங்களை நாம உருவாக்கிட்டு இருக்கோம். எப்படி நம்மளுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள் மட்டும் நமக்கு ஒரு விஷயத்துல மேல இருக்கிற அந்த புரிதல் மூலமா தான் நாம உருவாக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த யதார்த்தத்தை உருவாக்கும் பொழுது நாம எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ அந்த சூழ்நிலை, அந்த குணங்கள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நாம அந்த அஹ், உருவாக்குதல் அப்படின்றது நடக்குது. எனக்கு இப்போ
ஒரு அஹ், என்ன சொல்றது, சமைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொரியல் செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கலாமே. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எவ்வளவு தெரியுமோ அப்படிதான் நான் அதை உருவாக்குவேன். சில பேருக்கு இன்னும் அதை டேஸ்டியா பண்ண தெரியும். அவங்களுக்கு என்ன, அதுல இன்னும் அதிகமான ஞானம் இருக்கு. அப்ப எனக்கு என்ன தெரியுமோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். அப்ப நாம என்ன பண்றோம், நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதுதான் நமக்கு உள்ள இருக்கு. அதுதான் நம்மளுடைய பிரதிபலிப்பாவும் வெளியில வருது மறுபடியும். புரியுதுங்களா மாஸ்டர்ஸ்? இப்ப நான் ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் நான் கத்துக்கிட்டு இருக்கேனோ அதுதான் நான் எனக்கு உள்ள போகுது. உள்ள போனதுதான் எனக்கு நெக்ஸ்ட் டைம் நான் அந்த வேலையை செய்யும் பொழுது அது பிரதிபலிக்குது. அப்ப நம்மளுடைய அந்த உலகம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, நாம என்ன எடுத்துக்கிட்டோமோ அது நமக்கு வெளியில வருது. இப்ப நமக்கு இன்னும் பல பிறவிகள்ல எடுத்த ஞானம் கூட நமக்கு உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. ஆனா அதை நாம தட்டி எழுப்புனாதான், நாம அது கூட கனெக்ட் ஆனாதான் நாம அதை யூஸ் பண்ண முடியும். சும்மாவே நாம யூஸ் பண்ண முடியாது. வீட்ல எல்லா பொருளும் இருக்கு. ஆனா அந்த பொருள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா, அது இருக்குன்ற விஷயம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். எங்க இருக்குன்னு நம்ம அதை போய் தேடி பார்க்கணும். அந்த தேடி பார்த்தல் தான் எங்க தியானம் மாஸ்டர்ஸ். நாம எப்ப அந்த ஒவ்வொரு விஷயமா நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்க்கிறோமோ, அப்பதான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்கிட்ட இல்ல என்கிட்ட இல்ல அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்போம். நம்மளுடைய அந்த பிலீஃப் சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. நம்ம அப்படிதான் நாம நம்புறோம். ஐயோ என்கிட்ட இது இல்ல, நான் நாம இத இல்லாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. சோ அதோடைய பிரதிபலிப்பு தான் நாம வெளியில பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இங்க நமக்கு எது ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்டர் மாதிரி இருக்கு. நம்மள நம்மளுடைய அந்த நம்பிக்கைகளும் நம்மளுடைய அந்த நமக்கு நாம செட் பண்ணிருக்கோம்ல, இதுக்கு தாண்டி என்னால முடியாதுப்பா, என்னால இவ்வளவுதான், இந்த மாசம் என்னால இவ்வளவுதான் செலவு பண்ண முடியும், இதுக்கு மேல ஒரு ரூபா கூட என்னால முடியாது அப்படின்னு நமக்கு நாமே ஒரு வேலி அமைச்சுக்கிறோம். இதை தாண்டி என்னால போக முடியாது, இதை தாண்டி என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது, இதை தாண்டி என்னால எங்கேயுமே எதையுமே வாங்க முடியாது, இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல போனா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு நமக்கு நாமே அந்த நம்பிக்கைய போட்டுட்டோம், ஒரு வேலிய போட்டுட்டோம். எப்படி யாரும் நம்ம காம்பவுண்ட் வால் கட்டி யாரும் உள்ள வரக்கூடாது, எந்த ஜீவராசியும் உள்ள வரக்கூடாது, இது என்னுடைய இடம் அப்படின்னு நாம ஒரு காம்பவுண்ட் வால் போடுறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய இந்த உருவாக்குதலுக்கும் நமக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை பேஸ் பண்ணி நாம அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வாலை கட்டிடுறோம். இதுதான் என்னுடைய எல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப நாம உருவாக்குறது எல்லாமே அந்த எல்லைக்கு உட்பட்டதா தான் இருக்கும். அதை தாண்டி நம்மளால உருவாக்கவே முடியாது. ஏன் இந்த இந்த உருவாக்குதல் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய நம்பிக்கைகளும் இதுக்கு காரணமா இருக்கு மாஸ்டர்ஸ். இங்க நாம நம்மளுடைய நம்பிக்கை ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நாம நாம தனியா இருக்கோம், நமக்கு உதவி செய்ய யாருமே இல்ல அப்படின்னு நான் நம்புறதாலதான் நாம அந்த உருவாக்குதல், நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த பிரச்சனை வருது. அதுவே நாம எல்லாருமே இருக்காங்க அந்த மாதிரி நிலையில நாம இல்ல அப்படின்னு நாம எப்ப நம்ம பாசிட்டிவா உணர ஃபீல் பண்றோமோ, அப்பதான் நம்மளுடைய அந்த ஆற்றலும் விரிவடையும். இங்க இந்த மாதிரி நம்பும்போது என்ன தெரியுமா ஆகுது, நான் யாருமே எனக்கு இல்ல, நான் தனியா ஆளா இருக்கேன், நான் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நாம நம்ப நம்ப என்ன ஆகும்னா, நாம அந்த மூல சைத்தன்யம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த காட் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த கடவுளோட நாம அந்த கனெக்ஷனை நாம கட் பண்ணிக்கிறோம். அப்ப எப்படி இருக்கும் நமக்கு, எப்ப நம்ம அந்த கடவுளோட கனெக்ஷன்ல இருக்கிறோமோ, யாருமே இல்ல, நமக்கு நிஜமாவே வாழ்க்கையில யாருமே இல்ல அப்படின்னா கூட நமக்கு நம்மளை சுத்தி எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா நாம என்ன பண்றோம், நம்மளுடைய நம்பிக்கைகள் நம்மளுடைய அந்த சிந்தனைகள் மூலியமா நாம யாருமே இல்ல இல்ல அப்படின்னு நினைச்சு மெயின் கனெக்ஷனை நம்ம கட் பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகும், நமக்குள்ள அந்த பயம் ஏற்படும். அந்த பயம் ஏற்படும் பொழுது நாம அந்த மூல ஆற்றலோட இன்னும் கனெக்ஷன் கட் ஆயிடும். அட்லீஸ்ட் மெலீசா வர்றது கூட போயிடும். எப்போ உங்களுக்குள்ள அந்த பயம் அப்படின்றது வருதோ, அந்த மூல ஆற்றலோட அந்த கனெக்ஷன் அப்படின்றது கட் ஆயிடும். அப்படி ஃபீல் பண்ணுவோம், ஆனா உண்மையிலே கட் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த பயம் அப்படின்றது அதோடைய ஆதிக்கத்தை எடுத்துட்டு போயிடுச்சு. அப்ப அந்த பயம் அப்படின்றது நுழைஞ்சிருச்சுன்னா அது ஃபுல்லா ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிருக்கு தவிர
அங்க ஆற்றல் அப்படின்றது இல்ல, கட்டாகல, உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது பத்தல. அத ஃபீல் பண்ற மாதிரி நாம நினைக்கிறோம், அவ்வளவுதான். சோ இது நம்ம ஓகே. இப்ப இந்த நம்பிக்கை நமக்கு வரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? இப்ப இல்ல, நமக்கு யாருமே இல்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு, என்னால எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு உங்களுக்குள்ள அப்படின்னா, நமக்குள்ள யாரும் நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க, எனக்கு நான் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படியே தான் நான் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சா இதை மாத்திக்கணும் இல்லையா? நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, இதை விட தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, இதை நம்மளால மாத்திக்க முடியும் அப்படின்னு. அப்ப எப்படி இதை மாத்திக்க முடியும்? அதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு. அண்ட் அதே சமயத்துல இதுக்கு எப்படி இந்த உருவாகுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இது எப்படி நமக்கு நடக்குது, எப்படி அது ஃபார்ம் ஆகுது, எப்படி நான் குறுகிய மனப்பான்மையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்க நம்புறீங்க எனக்கு யாருமே இல்லைன்னு, இது எப்படி பௌத்திகமா உருவாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நேத்திக்கும் பார்த்தோம், நம்ம கான்சியஸ் மைண்ட்ல எப்படி அது ஒரு பொருளை, மூலப்பொருளை வெளிப்படுதுன்னு நம்பிக்கைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம பார்க்குற விஷயங்கள் இங்க எது இதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளா மாறுறதுக்கு, அந்த சிச்சுவேஷனா மாறுறதுக்கு எது உதவி செய்யுதுன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு, அந்த எண்ணங்களுக்கு ஆற்றல் சேருது. எந்த மாதிரியான ஆற்றல் சேருது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து அந்த எண்ணங்களுக்கு சேர 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 அது பௌத்தீக வடிவம் எடுக்குது, வெளி உலகத்துல பிரதிபலிக்குது, ஒரு சூழ்நிலையா மாறுது. சில சமயங்கள்ல இதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னா கூட, சில பேர் என்ன தெரியுமா, அவங்களுக்குள்ள ஒரு பிரமை இருக்கும். என்னன்னா, ஐயோ நாம இறந்ததுக்கு அப்புறமா நாம நரகத்துக்கு போயிட்டோம்னா அங்க கஷ்டப்படணும் இல்ல, அங்க பேய் பிசாசு எல்லாம் இருக்கும். அந்த அவங்களுக்கு அந்த மரண பயம் அப்படின்றது இருக்கும். அந்த மரண பயம் கூட தற்காலிகமானதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்க போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் அனுபவிக்கணும். எங்க அனுபவிக்கிறோமோ இல்லையோ, இந்த பயம் அப்படின்றது எங்க இருக்கு? மரணத்துக்கு அப்புறம் இருக்கு. அந்த மரணத்துக்கு அப்புறம் ஆக்சுவலா பார்த்தாங்க எதுவுமே இல்ல. ஆனா இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஒரு பயம். அந்த பயம் அப்படின்றது அங்க கூட வேலை செய்யுது. அதையும் தாண்டினதுக்கு அப்புறமா தான் நம்ம போவோம், அடுத்த பிறவிக்கு போகும். இந்த பிறவிகள் எல்லாமே வந்து நாமளா கிரியேட் பண்ணிக்கிட்டதுதான். இங்க மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா கூட என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நாமளே கிரியேட் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். அப்ப அந்த எதிர்மறைக்கான தாக்கங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத அழகா நமக்கு சேத் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் இந்த வாழ்க்கையில இப்ப நாம நினைவுல நாம வாழ்ந்துட்டு இருக்கும் போது மட்டும் இல்ல, இதுக்கான பிரதிபலிப்பு நீங்க இறந்ததுக்கு அப்புறமா கூட நீங்க உங்களுடைய சிந்தனைகள் அந்த மாதிரி இருந்தா நடக்கும் அப்படின்றத எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். ஏன்னா ஆக்சுவலி அங்க எதுவுமே இல்ல, நரகமோ ஸ்வர்க்கமோ கிடையாது. நரகம் அப்படின்றது நாம நம்ம மனசுல உருவாக்கி வச்சதுதான் அங்க போய் அந்த பிரதிபலிப்பா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாமே அந்த இரட்டை நிலை மனோபாவத்துல இருப்போம். நன்மை, தீமை, நல்லது, கெட்டது அப்படின்னு நாம சொல்லிட்டு இருப்போம். இத நம்ம நம்புற வரைக்கும் அந்த கர்மா தியரி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது நமக்கு நடக்கும். ஓஹோ இன்னைக்கு நான் இந்த பாவம் பண்ணிட்டேனே, தீமை பண்ணிட்டேனே அப்படின்னு நாம ஃபீல் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா கண்டிப்பா அதுக்கான பலனை நான் அனுபவிப்பேன் அப்படின்னா கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இந்த இரட்டை தன்மையில நாம எவ்வளவு தீவிரமா இருக்கோமோ, எவ்வளவு தீவிரமா நம்ம நம்பிக்கை இருக்கோ, அது கூட ஒரு எல்லை தான், அந்த வரம்புக்குள்ளேயே தான் இருக்கிறோம் அப்படின்னு சேத் மாஸ்டர் சொல்றாரு. அதையும் தாண்டுங்க. உங்களுக்கு அந்த நேரத்துல அது தோணுச்சு, நீங்க அதை செஞ்சீங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணணும்? நம்ம செஞ்சுட்டோம், இப்ப நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்ல? ஏன் நம்ம அதை செய்ய மாட்டோம்? தீமை பண்ணிட்டோமே அப்படின்னு உதவி பண்ணா, ஐயோ நம்மள தப்பா நினைச்சிருவாங்களே, நம்மளுடைய மானம் போயிடும், மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லி தவறு பண்ணோம்னு தெரிஞ்சா கூட நன்மை பண்ண போறதே கிடையாது. ஒருத்தரை திட்டிட்டோம், அது தவறு அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறமா ஐயோ நான் சாரி கேட்டா என் மானம் போயிடாதா, சரி பாப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பாப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு சைலண்டா இருந்துருவோம். ஏன் நம்ம போய் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தோமே, நம்ம பேசலாமே அவங்க கூட, நான் மறுபடியும் நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கலாமே, நம்ம கூட அவங்க பேசலைன்னு நாம போய் பேசலாமே. தெரியலப்பா ஏதோ நேத்திக்கு ஒரு கோவம், நான் பேசிட்டேன், திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நாம போய் பேசலாமே. ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேன்றோம் நாம? இங்க ஏன்னா அங்க ரெண்டு இருக்கு நமக்கு, அது நம்மளோட நமக்கு ஒரு எல்லை மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம்.
தீமை செஞ்சா நமக்கு தீமை கிடைக்கும், நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும் அப்படின்னு நாம ஒரு வரம்பை ஏற்படுத்தி இருக்கோம். இதுதான் இந்த சித்தாந்தம். சித்தாந்தம்னா யாருமே உருவாக்கல, நாம தான் உருவாக்கி இருக்கோம். ஏன்னா அங்க அது இல்லாத ஒரு விஷயத்த நமக்கு புரிஞ்ச அளவுக்கு நாமளே நமக்கு பிடிச்ச விதமா ஒரு ஆஹ், என்ன சொல்றது, ஒரு எல்லையை ஏற்படுத்திட்டு அந்த எல்லைக்குள்ள நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஏதோ பிறவியில நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா மாஸ்டர்ஸ், இந்த பிறவியில நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த பிறவியில நீங்க ஒரு தரம் முடிச்ச விஷயத்த மறுபடியும் மறுபடியும் நீங்க நம்பிட்டே இருந்தீங்கன்னா அங்க இருந்து அந்த எண்ணங்களும் அதோடைய விளைவுகளை கூட நீங்க கொண்டு வருவீங்க. இததான் இங்க சேத் மாஸ்டர் சொல்றாரு. எண்ணங்களும் விளைவுகளும் நமக்கு வேணுமா, ஞானம் வேணுமா? ஞானம் கிடைச்சா போதும் இல்ல. அந்த ஞானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்குள்ள போகும் பொழுது அந்த பிறவியில நடந்த விஷயத்தோட ஞானம், இது இது பண்ணா இது நடக்கும்பா, இதனுடைய விளைவு இது அப்படின்னு உங்களுடைய அக உலகம் சொல்லும். அதை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு இங்க கொஞ்சம் நாலேஜ் வேணும். அதுக்கு தான் எல்லா புத்தகங்களையும் பத்ரி சார் படிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாருடைய சஜ்ஜன சாங்கத்தியம், எல்லாருடைய அனுபவங்களையும் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. தியானம் பண்ணுங்க அப்படின்னு. இந்த 3 விஷயத்தையுமே ஒவ்வொரு மனிதரும் கண்டிப்பா பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஞானம் கிடைக்க 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 எது சரி எது தவறு அப்படின்றது நீங்க அலச தேவையில்லை. உங்க உள்ள இருந்து உங்களுடைய அந்த அகம் அப்படின்றது, நம்மளுடைய அந்த ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆன்மா உங்களுக்கான ஆன்சரை கொடுக்கும். இல்ல அப்படின்னா நாம இதை நம்பணும்னு வச்சுக்கோங்களேன். நாம பாவம் பண்ணியிருக்கோம், அதுக்குதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா அந்த அது எல்லாமே இப்ப இந்த இந்த பிறவிலையும் மறுபடியும் நீங்க அதனுடைய பிரதிபலிப்பை பார்க்கலாம். அதனுடைய விளைவுகள் இந்த வாழ்க்கையில நாம அட்ராக்ட் பண்ணுவோம். அட்ராக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈர்த்தோம்னா கண்டிப்பா ஃபார்மேஷனுக்கு வந்துரும். இப்ப நமக்கு தோணுதா நம்ம எப்படி உருவாக்கிட்டு இருக்கோம்னு, இதை மாத்திக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு இல்ல. ஐயோ சாமி இவ்வளவு இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் வருது. இப்ப இதை மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நாம தான் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நாம நம்பணும். அதை மாற்றிக்கிறதுக்கான திறன் கூட நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்பணும் மாஸ்டர்ஸ். நம்பலாமா நாம? மாத்திக்க முடியும் அப்படின்ற விஷயத்தின் மேல நம்ம நம்பிக்கை கொண்டு வரலாமா? ஏன்னா அது நாம பண்ணாதான், அதை நாம ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொண்டால்தான் நாம அதை மாத்தவே முடியும். நம்ம சொல்லுவோம் என்ன, நான் எனக்கு வேணும், எனக்கு நான் வந்து ஆரோக்கியமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்கான மாத்திக்க திறன் உங்ககிட்ட இருக்குன்னு, என்னால எப்படி மாத்திக்க முடியும் அப்படின்னு விட்டுருவோம். யோசிச்சு பாருங்க, பல முறை உங்க வாழ்க்கையில இதை பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அதை எஸ் என்னால மாத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது அப்பதான் அந்த டோர் அப்படின்றதே ஓபன் ஆகும். இல்லைன்னா அது வரைக்கும் அந்த டோரே ஓபன் ஆகாது. ஏன்னா நம்பல ஃபர்ஸ்ட். அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம இன்னும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பூனை கண்ணை மூடிட்டு யாரும் என்ன பார்க்கலன்னு சொல்லி கண்ணை மூடிட்டே பால் குடிக்குமா? யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல, ஆனா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம புதிய கண்ணை திறந்து நாம பார்க்கணும். இந்த வாழ்க்கை சாஸ்திரத்தை பார்க்கணும். என்ன இருக்கு, என்ன நமக்கு, நாம எதை வேலியா போட்டிருக்கோம் அப்படின்னு. அங்க வெளிச்சம் இருக்கு, ஆனா வேலிதான் அதை மறைக்குது அப்படின்னு அந்த வேலியை விலகிட்டு நாம பார்க்க ஆரம்பிக்கணும். எப்ப நாம பார்க்கிறோமோ அதை தெரிந்து கொள்கிறோமோ அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த பயம் ஆகட்டும், தாழ்வு மனப்பான்மை ஆகட்டும், எல்லாமே விலகிடும் மாஸ்டர்ஸ். ஏன்னா இங்க தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு நான் இப்ப சொல்லியிருக்கேன். அந்த தாழ்வு மனப்பான்மை கூட நமக்கு நாமே போட்டு இருக்கிற ஒரு வேலிதான். பயம் எப்படி ஒரு வேலியோ, ஒரு திரையோ, அதே மாதிரி இந்த தாழ்வு மனப்பான்மை கூட ஒரு திரைதான். அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இருக்கிற வரைக்கும் நம்மளால எதையுமே சரியா பார்க்க முடியாது. அங்க எல்லாமே இருந்தா கூட எதுவும் இல்லாத மாதிரியே தான் தோணும். அதை நாம எப்படி விளக்கணும் அப்படின்னா, எல்லாமே இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட், இது நானே தான் உருவாக்கியிருக்கேன், இதை நான் அகற்றணும், நான் என்னால முடியும், எல்லாமே அங்க இருக்கு, எனக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டா அப்ப அந்த தாழ்வு மனப்பான்மை போயிடும். சோ அந்த புதிய யதார்த்தத்தை உருவாக்கணும்னா அந்த நம்பிக்கை நாம மாத்தணும்.
நாம நம்பிட்டு இருக்கிற விஷயங்களை நாம மாத்தணும். ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். எதுல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அந்த நம்பிக்கையை நாம ஃபர்ஸ்ட் தள்ளணும். அது எதுவா இருந்தாலும் சரி. எதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும், உங்களுக்கு அந்த நம்பிக்கை அப்படின்றது நீங்க ஒரு வீட்டுல வச்சிருக்கீங்களோ இல்ல ஒரு சங்கல்பத்துல இருக்கோ ஒரு வேலையில இருக்கோ எதுல இருந்தாலும் சரி, அத நாம அந்த சங்கல்பம் மூலமா நாம அதை போக்கிக்கலாம். சங்கல்பம்னா என்ன, பெரிய பெரிய வார்த்தைகள் கிடையாது. என்னால முடியும், என்னால வீடு கட்ட முடியும், என்னால அந்த கார் வாங்க முடியும், எனக்கு அந்த கார் வேணும், கார்ல போனா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த வீட்ல இதுக்கு முன்னாடி எப்பயோ ஒரு வீடு வாங்கி இருப்பீங்க, அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். சொந்த வீட்டுல இருந்தாலே பிரச்சனை, அதனாலதான் நான் எப்பவுமே வாடகை வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்காங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. அதை கூட மாத்த முடியும். பணம் அப்படின்னு வந்ததுன்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை. இதை எல்லாமே மாத்தணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்ப அந்த அந்த உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே, பணம் வேணும், ஆனா பிரச்சனை இருக்கக்கூடாது. பணம் இருந்தா பிரச்சனை அப்படின்ற அந்த நம்பிக்கைய கட் பண்ணிட்டு, பணம் இருந்துதான் நாம இவ்வளவு இத்தனை பேருக்கு நாம சேவை செய்யலாம். நான் இந்த மாதிரி இப்போ தியான மகா யஜ்ஞம் நடக்க போகுது தமிழ்நாட்டுல, வர டிசம்பர் 4, 5, 6, 7 வாணியம்பாடி கிட்ட இருக்கிற ராமநாயக்கன் பேட்டையில இருக்கிற அந்த அகத்தியர் ஆசிரமத்துல தியான யஜ்ஞம் நடக்குது. அதுக்கு நான் 1,00,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்க முடியும் அந்த பணம் இருந்ததுன்னா அப்படின்னு. நாம எவ்வளவு பேர் அதுல சந்தோஷமா ஆன்ம ஞானத்தை பெறுவாங்க அப்படின்னு நாம ஒரு நம்பிக்கை, நாம சங்கல்பம், இப்படிதான் நாம அதுக்கு சங்கல்பம் வைக்கணும். எப்ப நாம அந்த பணத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சங்கல்பம் வைக்கிறோமோ அப்ப உங்களுக்கு அந்த தாட் அப்படின்றது போயிடும். அந்த மனப்பான்மை, அந்த அந்த பணத்தின் மேல இருக்கிற அந்த பயம் போயிடும். இதுதான் இவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த சங்கல்பம் மூலமா நாம இத மாத்திக்க முடியும். நம்மளுடைய அந்த எண்ணங்கள் மூலமா நாம மாத்திக்க முடியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நாம எப்படி இதுக்கு சங்கல்பம் கொடுத்துட்டு இருக்கோமோ, நாம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வேலி கட்டாயம் ஓபன் ஆயிடும். யதார்த்தம் ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க போட்ட வேலி என்ன, எதுக்கு எந்த சங்கல்பத்துக்கு நீங்க ஃபுட் கொடுத்துட்டு இருந்தீங்க, கஷ்டங்கள் வரும் அப்படின்று. ஆனா எப்ப இப்படி நாம வேலிய போடுறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியம்னாலும் சரி, நமக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும். அப்ப நாம என்ன பண்ணணும்? என்னால ஆரோக்கியமா இருக்க முடியும், எனக்கு முழு ஆரோக்கியமும் என்கிட்ட இருக்கு, நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல 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 நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அணுவு கூட அதுக்கு ஏற்ற செயல்பாடை செஞ்சு ரசாயனங்களை உற்பத்தி செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆரோக்கியம் ஆயிடுவீங்க. அந்த ஆரோக்கியம் அப்படின்றது உங்களுக்குள்ள வந்துடும். ஏன்னா நமக்குள்ள எல்லாமே நாம ஏதாவது பண்றோமா, உள்ள நிறைய செயல்பாடுகள் நடக்குது, நமக்கும் தெரியும், நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு, அது எல்லாமே தன்னுடைய வேலைகளை கரெக்டா செஞ்சா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அந்த ஹார்மோன்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், எனர்ஜி ஃபுட்டை தான் கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி பாதாம் பிஸ்தான் சாப்பிடுறாங்க, பழங்கள் சாப்பிடுறாங்க, ஆஹ் சாதம் சாப்பிடுறாங்க, பருப்பு சாப்பிடுறாங்க, ஆனா ஏன் ஆரோக்கியம் இல்லை? உங்களுடைய நம்பிக்கை. நமக்கு 50 தாண்டிடுச்சு, இந்த பிரச்சனை வந்துருமோ, இவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு, என் அப்பாவுக்கு வந்துருச்சு, அம்மாக்கு வந்தது எனக்கும் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள. அப்ப ஆரோக்கியம் எப்படி வரும்? எல்லாம் உள்ள போனா கூட ஆரோக்கியம் வராது. எப்படி வெளிப்படுத்துறோம் அத? ஒரு நோயா வெளியாகுது. இதுதான் அதோடைய வெளிப்பாடு. இப்ப இதை உருவாக்கி இருக்கிறது யாரு? நாம தான், நீங்க தான். உங்களுடைய சிந்தனைகள் மூலமா தான் நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அப்ப நீங்க எதன் மேல இப்ப கவனம் செலுத்தணும்? நன்மையில கவனம் செலுத்தணும். எஸ், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், ஐ எம் ஹெல்தி அப்படின்னு நாம நினைக்க 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 அந்த அணுக்கள் எல்லாமே அந்த என்சைம்ஸ், அதுக்கு தேவையான ஹார்மோன்ஸை உற்பத்தி செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நாம ஹெல்தியா மாறிடுறோம் மாஸ்டர்ஸ். சோ இங்க நம்மளுடைய அந்த விருப்பம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பாசிட்டிவான விஷயங்கள் மேல நாம வைக்கணும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம அக உலகத்துக்கு எல்லாமே பாசிட்டிவா உள்ள போகும், உள்ள அதுக்கான சக்தி கிடைக்கும். அந்த டைம் கேப்ல கூட நாம அதையே தான் பார்த்துட்டு இருப்போம், ஆட்டோமேட்டிக்கா அது ஃபார்ம் ஆகும்.
அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சங்கல்பத்தை கொடுத்து அதுக்கு உணர்ச்சிகளையும் கற்பனைகளையும் ப்ளூ பிரிண்ட்டும் நாம போட்டு நாம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஈஸியா அது ஃபார்ம் ஆகும். இந்த நடுவுல நமக்கு எங்க ஒரு கடுகளவு டவுட் வந்தா கூட போச்சு. அந்த காரணம், அந்த சங்கல்பம் அப்படின்றது வைக்கிறது கூட நாம உலக நன்மைக்காக வைக்கும் பொழுது இன்னும் ஃபாஸ்டா நடக்கும். எல்லாருடைய சந்தோஷத்துக்காக அப்படின்னு நாம சொல்லும் பொழுது நம்மளுடைய சந்தோஷம் மட்டும் இல்ல, எல்லாருடைய சந்தோஷம். ஏன்னா நம்ம எல்லாருமே இங்க கூட்டாதான் நாம வந்திருக்கோம். தனிமையா இருக்கிறதுக்கும் வரல. எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். சேர்ந்து உன்னத நிலைக்கு போறதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம். அப்ப நாம இதுல நம்மளுடைய அந்த கற்பனையும் நம்மளுடைய அந்த உணர்ச்சிகளையும் கொடுக்கும் பொழுது நாம எப்படிப்பட்ட கற்பனைகளை கொடுக்கணும்? நாம ஆனந்தமா வாழ்ற மாதிரியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இருக்கிற கற்பனைகளை நாம கொடுக்கணும். அந்த உணர்ச்சிகளை நாம கொடுக்கணும். சந்தோஷ உணர்ச்சிகளை நாம கொடுக்கணும். பயமோ கவலையோ இந்த மாதிரியான உணர்ச்சிகளை நாம அதுக்கு கொடுக்க கூடாது. எப்ப இதெல்லாமே சேர்த்து நாம கற்பனை செய்யறோமோ அது ஃபார்ம் ஆகும். வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது நாம ஒரு வரைபடம் போட்டுப்போம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அந்த வரைபடத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஆனந்தமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் என் பையன் எவ்வளவு சந்தோஷமா இந்த ரூம்ல அவனுக்குன்னு இந்த ரூமு, அவன் எவ்வளவு ஜாலியா இங்க விளையாடுவான், படிப்பான், பெரிய ஆளா வருவான், அவனுடைய ஃபேமிலியோட இருப்பான் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அதெல்லாமே நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். அப்ப அது எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம எல்லாருமே நம்மளுடைய இந்த உலக நன்மைக்காக நாம அந்த வெஜிடேரியன் ரேலிஸ்ல ஃபேமிலியா போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு நாம இந்த மாதிரி கிரியேஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உணர்வுகளை அதுக்கு கொடுத்தீங்க, அந்த உணர்ச்சிகளை கொடுத்தீங்க, கற்பனை செஞ்சீங்கன்னா அப்ப அதுக்கு சக்தி அதிகம். அந்த சக்தி அங்க போயிட்டு அது ஃபார்ம் ஆகும். அப்படிதான் நாம அதை கற்பனை செய்யணும், சங்கல்பம் வைக்கணும். இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெகட்டிவ் கொடுத்தா அதுதான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா நாம தான் நம்மளுடைய யதார்த்தத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன வேணும்? நமக்கு புத்தி வேணும். எப்படிப்பட்ட புத்தி வேணும்? நல்ல விஷயங்களை பார்க்கறதுக்கான புத்தி வேணும். கெட்டதையே பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட புத்தி தான் இருக்கும். நல்ல விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நல்ல புத்தி நமக்கு வரும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், புதுசா ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த நல்ல விஷயங்கள் எது, கெட்ட விஷயங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒண்ணு தேவை. அந்த இன்டெலிஜென்ஸ் நாம நாம விழிப்பு நிலையில இருந்தாதான் அதை நம்மளால ஓ இது பண்ணா நமக்கு நம்ம சுத்தி இருக்கிற நமக்கும் கெடுதல், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கெடுதல் அப்படின்னு நமக்கு புரியும். இந்த மாதிரி வார்த்தைகளை பேசினா எல்லாரும் ரொம்ப அவங்க புண்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பேச மாட்டோம். அது ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்குதான் இவ்வளவோ செஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி நம்ம மன்னிப்பும் கேட்கணும். தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு கேட்கறதால கூட ஓகே, இப்ப இந்த ஜென்மத்துல நான் நான் பிறந்ததுல இருந்து நான் வந்து வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் நான்வெஜ் சாப்பிடவே இல்லை. அப்படி ஆனா எனக்கு அந்த மிருகங்களை பார்த்தா எனக்கு பயம் இருக்கு. அண்ட் எனக்கு எங்கேயாவது வெளியே போனா எனக்கு ஏதாவது வந்து என்ன அட்டாக் பண்ணுமோ, நாய் வந்து கடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிறவிகள்ல நீங்க அந்த விலங்குகளுக்கு ஏதாவது தீமை செஞ்சிருப்பீங்க. தெரியாது இல்லையா? அப்ப நாம அந்த மன்னிப்பு கேட்கலாமே. எப்படி கேட்கணும்? இந்த பிறவில நான் தெரிஞ்சும் தெரியாமலோ, இல்ல இதுக்கு முன்னாடி பிறவில நான் தெரிஞ்சும் தெரியாமலோ எந்த ஜீவராசிக்காவது நான் கெடுதல் செஞ்சிருந்தா தயவு செஞ்சு அந்த ஆன்மா கிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்கலாமே. அதே மாதிரி இந்த பிறவில கூட வெளியில எங்கேயோ போகும்போது நம்ம கோவமா கத்திட்டோம். அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ச்சே நாம அந்த மாதிரி கத்திருக்க கூடாதுல்ல, பாவம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப கூட அதை நம்ம செய்யலாம். ஏன்னா அதை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அங்க. கத்திட்டோம், வெளியே விட்டுருக்கோம். அப்ப திரும்பி வரும் நமக்கு ஒரு நாள். அப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இப்ப நீங்க யாருன்னு தெரியாது சாமி, என்னை மன்னிச்சிருங்க. உங்களை தெரியாம நான் அந்த அந்த நிலையில எனக்கு அந்த அறிவு இல்ல. அந்த நேரத்துல நான் உங்களை திட்டிட்டேன் அப்படின்னு நாம சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு இப்ப நாம இந்த இடத்துல உட்காந்து கண்ணை மூடிக்கூட நாம கேட்கலாம். இப்படிதான் அதை நாம சரி செய்ய முடியும். ஏன்னா எப்ப நாம அந்த மன்னிப்பும் கேட்கிறோமோ மன்னிப்பும் கொடுக்கிறோமோ அப்ப பல விஷயங்கள் பல குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து விடும் மாஸ்டர்ஸ். அந்த ஆக்கப்பூர்வமான சக்தி அதுக்கு கிடைக்கும்.
எதுக்கு நாம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த விஷயங்களுக்கு நமக்கு வேணும் அப்படின்ற விஷயங்களுக்கு நமக்கு ஆக்கப்பூர்வமான சக்தி கிடைக்கும். அந்த சக்தி இருந்தாதான் நம்ம ஏதாச்சும் செய்ய முடியும். நாம குடுக்குறோம் சக்தி. எந்த விஷயங்களுக்கு குடுக்குறோம் அப்படின்னு தெரியாம லேட் ஆகுதுன்னு சொல்றோம். வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு எவ்வளவு லேட் ஆகுது, என்னால முடியவே இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்க செய்ய வேண்டியது எப்படி, என்ன இருக்கு அதன் மேல உங்களுக்கான நம்பிக்கை, இதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சிருக்கோமா அப்படின்னு இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு நாம மன்னிப்பு கேட்கிறதும், நாம அந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கறதும், இந்த நன்மை உலக நன்மைக்காக நாம செயல்படுறோம் அப்படின்ற நம்பிக்கைகளையும் நாம கொடுக்கும் பொழுது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது அந்த விஷயங்களுக்கு சக்தி வந்து அந்த ஆக்கப்பூர்வமான சக்தி வந்து அது நடைபெறும். ஆனா எதிர்மறையா நினைச்சா போதும் உடனே ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா நிறைய எதிர்மறை எண்ணங்களை நாம எப்பவுமே பாசிட்டிவா நினைக்கணும்னா கூட சில பேருக்கு பயம். ஏன்னா பாசிட்டிவா நினைச்சு அது நெகட்டிவா நடந்துருச்சுன்னா டிப்ரெஷனுக்குள்ள போயிடும். அது இன்னும் ரொம்ப கஷ்டம் சொல்லி நெகட்டிவா கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, கிடைச்சதுன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு வாழ்வாங்க. பாசிட்டிவா நினைக்கவே மாட்டாங்க அவங்க. இதெல்லாமே எல்லைகள் நமக்கு நாமளே போட்டிருக்கிற நம்பிக்கைகள். இது கூட நம்ம மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை. இது எல்லாத்தையுமே நாம சரியான நம்பிக்கைகளா நாம கொண்டு வரணும். நம்ம சரியான விஷயங்களை நம்பணும். பிலீஃப் சிஸ்டம் நமக்குள்ள இருக்கிற தவறான பிலீஃப் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே நாம மாத்திக்கணும். இதுதான் சேத் மாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நம்பிக்கைகள் அப்படின்ற தலைப்புல, பிலீஃப் சிஸ்டம் அப்படின்ற தலைப்புல. அப்ப இப்ப புரிஞ்சுதா நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய யதார்த்தத்தை நாம எப்படி உருவாக்கிட்டு இருக்கோம், எப்படி நம்புறோம், நம்மளுடைய அப்படின்ற அந்த சக்திக்கு, ஆன்மாவுக்கு, நம்மளுடைய அந்த மனசுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. ஆன்மாவுக்கு அபரிமிதமான சக்தி இருக்கு. நம்ம மனசுக்கு கூட எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்றது தெரியுதா? இதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி எப்படி செயல்படுது இந்த பிரபஞ்சத்துல அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய அந்த ஆன்ம பலம் மூலமா தான் நம்ம எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அந்த ஆன்ம பலத்துக்கு வந்து நம்மளுக்கு இந்த சக்தி அப்படின்றது தேவைப்படுது. அது எப்படி கிடைக்குதுன்னு இந்த அறிவு மூலமா நம்மளுடைய அந்த மனம், அப்படி மனம் சார்ந்த விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் அந்த ஆன்ம பலம் அப்படின்றது பெருகும். அப்ப பாருங்க எல்லாமே எப்படி இன்டர் கனெக்டடா இருக்கு. நம்ம பாடியில சில டைம்ல நமக்கு நமக்கு கால்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னும் பொழுது அப்ப நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், ரொம்ப கால் வலிக்குது அப்படின்றது எங்க இருந்து நமக்கு சிக்னல் கிடைக்குது? நமக்கு தலையில இருந்து அந்த சிக்னல் வருது. நம்மளுடைய அந்த பிரெயின்ல இருந்து நம்மளுடைய அந்த மனம் அப்படின்றது சொல்லுது, முடியாது உன்னால, இந்த மாதிரி நீ போகாத, எழுந்துக்காத, எழுந்தா விழுந்துருவ அப்படின்னு சிக்னல்ஸ் கொடுக்குது. அப்ப உள்ள எல்லாமே கனெக்டா இருக்கணும்ல. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும் மாஸ்டர்ஸ். இததான் நம்பிக்கைகள், எப்படி அந்த நம்பிக்கைகள் இருக்கு அப்படின்றத வந்து சேத் மாஸ்டர் நமக்கு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளுமே நமக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இத. ஏன்னா இந்த சேத் மாஸ்டர் சொல்றது எல்லாமே யதார்த்தம் தான். நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த நம்பிக்கைகள் அப்படின்ற தலைப்புல பார்த்தோம். இது நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எல்லாருமே இத செக் பண்ணுங்க. உங்களுக்குள்ள எப்படி இருக்கு, என்ன நம்பிக்கைகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. இது யாருமே வந்து மத்தவங்க யாருமே வந்து உங்களுக்கு நீங்க எந்த கடவுள் கிட்ட போய் வேண்டுனாலும் சரி, உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டாலோ, இல்ல மாஸ்டர்ஸ் கிட்ட போய் கேட்டாலோ, உங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா கிட்ட கேட்டாலோ, குழந்தைங்க கிட்ட கேட்டாலோ யாருமே எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய அந்த நம்பிக்கையை நீங்க தான் தகர்க்கணும். அதுக்கு தேவையான அறிவு, தேவையற்ற நம்பிக்கைகளை நீங்க ஒதுக்கிடணும். அதுக்கு எல்லாமே நீங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கிற இந்த தியானம் தான் அது நல்ல ஒரு என்ன சொல்றது, சக்தி ஈஸியா நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு வழி. நம்மள பிரிச்சு பார்த்து நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசை நம்ம ஃபர்ஸ்ட் அமைதிப்படுத்தணும். அதுதான் இந்த தியானத்துல நடக்குது. எப்ப நாம அந்த மனசை நாம அமைதிப்படுத்துறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே புரிய வரும். ஓ கரெக்ட், நம்ம தப்பு செஞ்சிருக்கோம், நம்ம மன்னிப்பு கேட்கணும், இல்ல இந்த மாதிரி தவறான ஒரு நம்பிக்கையை நாம வச்சிருக்கோம், அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது எல்லாமே பாசிபிள் ஆகும். ஸோ நம்ம டெய்லி செஞ்சுட்டு இருக்கிற இந்த தியானத்தை விடாம கண்டினியூ பண்ணிக்கிட்டே நம்மளை நாம செல்ஃப் செக் பண்ணிக்கணும். அப்படின்றது தான் நாம இன்னைக்கு பார்த்த நம்பிக்கைகள். எப்படி நமக்கு வேண்டியதை நாம உருவாக்கலாம். இந்த நம்பிக்கைய சரியான நம்பிக்கையா மாத்திக்கும் பொழுது அந்த
தேவையில்லாத நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகளா இருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் உடைத்து விட்டு நாம முன்னேறலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ. எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவரையும் நன்றி கேட்டு